வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு பன்னீர் கேப்சிகம் கிரேவி. இந்த கிரேவி செய்யறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இந்த கிரேவி வந்துட்டு சப்பாத்தி கூட ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்து புலாவ் கூட வச்சு சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த டேஸ்டியான பன்னீர் கேப்சிகம் கிரேவி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த ஈஸியான பன்னீர் கேப்சிகம் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பன்னீர் கேப்சிகம் கிரேவிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கியூப்ஸா வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு வேக வச்சு அரைக்கல, அப்படியே பச்சையாக தான் அரைச்சிருக்கிறேன் இந்த தக்காளி. அதே மாதிரி குடமிளகாய் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பன்னீரும் குடமிளகாவும் ஈக்குவல் அமௌண்ட் போடலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அவ்வளோதான் வேணும். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கிரேவி. இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், கொஞ்சம் சுக்கா மாதிரி இருக்கும் இந்த கிரேவி. சப்பாத்திக்குள்ளே வச்சு நீங்கள் ரோல் பண்ணி சாப்பிடலாம் இது. சரி, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த பன்னீர் கியூப்ஸ் வந்து போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக்கில் செய்யுங்க. அப்போ தான் வந்துட்டு இது கீழே ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். வேற எது செஞ்சோம்னா அந்த பன்னீர் வந்து கீழே ஒட்டிக்கும். இந்த பன்னீர் வந்து லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்துச்சு. இப்போ நம்ம இந்த பன்னீரை ரிமூவ் பண்ணிடலாம். இதுலேருந்து ஃப்ரை பண்ண பன்னீரை வந்துட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணால் அதே பேனில் இந்த பூண்டை வந்துட்டு நம்ம தாளிச்சிடலாம். நறுக்கி வச்சுருக்கிறேன், இந்த சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு. இது கூடவே இந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை ஒரு நிமிஷம் வதக்குங்க. பாருங்க, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிறேன் இந்த கேப்சிகம் சேர்த்தில அதில் இதையும் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் பூண்டோடு சேர்த்து. கேப்சிகம் நம்ம 1 நிமிஷம் வதக்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் இந்த டொமேட்டோவை சேர்த்திடலாம். தக்காளி நம்ம பச்சையாக ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, தக்காளி வந்துட்டு சுண்டிடுச்சு. இப்போ பச்சை வாசனை போயிருக்கும் தக்காளியில். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மஞ்சள் பொடி சேர்த்திடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சில்லி பவுடரும் சீரகத்தூளும் சேர்த்திடுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக. இது வந்துட்டு நம்ம ட்ரையாக தான் செய்ய போகிறோம், அதனால கம்மியாக தான் தண்ணி விடுறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் சேர்த்திக்கோங்க. இது வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டான டேஸ்ட் கொடுக்கும். இந்த கிரேவியில் வந்துட்டு மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நெய் இல்லைன்னா பட்டர் எது வேணால் சேர்க்கலாம். இது வந்துட்டு ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. பாருங்க, ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இந்த பன்னீர் சேர்த்தில அதில் இது இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பன்னீர் போட்டு ஒரே ஒரு நிமிஷம் வந்துட்டு இது எல்லாத்தையும் கம்பைன் ஆகி வரதுக்காக 1 நிமிஷம் இதை வந்துட்டு வேக வைக்கலாம். பாருங்க, எவ்வளோ சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழை தூவிடலாம். நம்மளோட சூப்பர் கலர்ஃபுல்லான பன்னீர் கேப்சிகம் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் சொன்னே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை.